நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள புனித செபஸ்தியர் கோவில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கத்தோலிக்க முக்குளத்தோர் சமூகம் சார்பாக ஜனவரி 26 கொடியேற்றத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்படும். திருவிழாவின் தொடர்ச்சியாக இன்று பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் வழங்கப்படும் செபஸ்தியர் அன்னதான கஞ்சி என்பது ஆதி காலத்தில் மக்கள் தங்கள் குடும்பங்களில் யாருக்கும் நோய் நொடிகள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி கோவிலுக்கு அரிசியை தானமாக தருவார்கள். அவ்வாறு சேகரிக்கப்பட்ட பொருட்களை வைத்து இக்கோயிலில் கஞ்சி வழங்கப்படும். இதை பொதுமக்கள் அனைவரும் விரும்பி வந்து வாங்குவது, இது அருந்துவதன் மூலம் வீட்டில் உள்ளவர்களுக்கு எந்த நோய்களும் வராது என்பது பொதுமக்கள் எண்ணமாகும். மேலும் இந்த ஆண்டு திருவிழாவிற்கு புதிய கொடிமரம் வழங்கிய தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் மற்றும் பணம் மற்றும் பொருள் உதவி செய்த அனைவருக்கும் கத்தோலிக்க முக்குளத்தோர் சமூகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் பிரபு கண்ணசாமி, மாவட்ட செய்தியாளர், நாகப்பட்டினம், தமிழ்நாடு டுடே. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மெயின் ரோட்டில் அமைந்திருக்கும் புனித செபஸ்தியர் ஆலயமானது கத்தோலிக்க முக்குளத்தோர் சமூகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 20 கொடியேற்றத்துடன் தொடங்கி ஜனவரி மாதம் 26 திருவிழா நடைபெறும். திருவிழா முடிந்தவுடன் பக்தர்களுக்காக அன்னதானம் செய்யப்படும். இந்த புனித செபஸ்தியாரின் கஞ்சி என்பது ஒரு நீண்ட வரலாறானது. ஆதி காலத்தில் மக்கள் தங்களுடைய நோய் நொடிகளை தீர்ப்பதற்காக ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் அரிசிகள் கொடுத்து இந்த கஞ்சியானது நடைபெற்று வருகின்றது. இந்த கஞ்சி என்பது தங்களுடைய நோய்கள் தீர்க்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே எல்லா மக்களும், அதாவது ஜாதி மதம் கடந்து எல்லா மக்களும் வாங்கி சென்று இந்த செபஸ்தியாரின் அருளை பெற்று செல்கிறார்கள் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு புதிதாக புதிய கொடிமரமானது அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு உபயம் செய்த திருவாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களுக்கும் அவரது குடும்பங்களுக்கும் கத்தோலிக்க முக்குளத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருவிழானது சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒவ்வொருவரும் பொருளுதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி. நவநாட்களில் உபயம் செய்த ஒவ்வொரு உபயதாரர்களுக்கும் கத்தோலிக்க முக்குளத்தோர் சமூகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.